Hi students, நாம் இப்போ activity 4 page number 58ல இருக்கிறதுங்க class 10 சமச்சீர் syllabusல chapter 2 numbers and sequencesல இருக்கிறதாங்க நம்ம போட போறோம். activity 4 என்ன கொடுத்திருக்காங்கன்னா there are 5 boxes here. so 5 box இருக்குதுங்க. You have to pick one number from each box and form 5 arithmetic progression. So நம்ம இந்த கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்துட்டு நம்ம 5 டிஃப்ரெண்ட் arithmetic progression நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுதாங்க அதோட ஆக்டிவிட்டி. நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணிடலாமாங்க? ஸோ முதல்ல நம்ம arithmetic progressionல வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா a, a plus d, a plus 2d, a plus 3d, etc. இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? இதில் a வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம், d வந்து உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அண்ட் இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மையும் நம்ம t1, t2, t3, t4 அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் வந்து இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். தட் இஸ் t2 மைனஸ் t1 ஷுட் பி ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு t4 மைனஸ் t3. ஸோ இதுதாங்க மெயின் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இந்த இதை வச்சு தான், இந்த ரூலை வச்சு தான் நாம் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற சீக்வன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட் நாம் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம 8 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து சிமிலராக வர மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து 14 எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 26 எடுத்துக்கலாம். இது 20 எடுத்துக்கலாம். அப்புறம் 32 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 8, 14, 26, 20, 32. இது வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இல்லை, நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 8, 14, 20, 26, 32. சரிங்களா? இப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னா 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அதில் கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். தட் இஸ் இப்போ 14 மைனஸ் 8 என்னதுங்க? 6. அப்புறம் 20 மைனஸ் 14 உங்களுக்கு 6 தான். 26 மைனஸ் 20யும் 6 தான். 32 மைனஸ் 26ம் 6 தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ எடுத்து எழுதின இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த சக்ஸசிவ் டேர்மோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6, 6, 6, 6. ஸோ இது வந்து நம்மளோட கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேங்களா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கங்காட்டி நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து 8, 14, 20, 26, 32. சரிங்களா? சிமிலர்லி அடுத்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்? இங்கே 6 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், 3.5 எடுத்துக்கலாம், 11 எடுத்துக்கலாம், 8.5 எடுத்துக்கலாம். சரிங்களா? தனியாக எடுத்து எழுதிடலாம் வாங்க. ஸோ நம்பர்ஸ் நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டோம். முதல்ல இது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். தட் இஸ் 1, 3.5, 6, 8.5, 11. இப்போ நாம் எடுத்து எழுதின இந்த நம்பர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னு என்ன பண்ணுங்க? கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். முதல்ல 3.5 மைனஸ் 1 என்ன கிடைக்குங்க? 2.5. 6.5 மைனஸ் 3.5, சாரி 6 மைனஸ் 3.5, தட் இஸ் 2.5. ஓகேங்களா?
Next 8.5 minus 6. 8.5 minus 6 is also 2.5. 11 minus 8.5. 11 minus 8.5 is also 2.5. So, common difference எல்லாம் சேமா இருக்கங்காட்டி நாம் எடுத்து இந்த set of numbers வந்து arithmetic progressionல இருக்கு. ஓகேங்களா? So, since the common difference are equal, நம்மளோட arithmetic progression வந்துங்க 1, 3.5, 6, 8.5, 11. So, ரெண்டு arithmetic progression கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது கண்டுபிடிச்சிடலாங்களா? minus 8, minus 5, minus 14, minus 11, minus 2. இது தனியாக எடுத்து எழுதலாம் வாங்க. minus 2, minus 5, minus 8, minus 11, minus 14. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் arithmetic progressionல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண என்ன பண்ணுங்க, நம்ம successive terms subtract பண்ணும். So minus 5 minus of minus 2, that is nothing but minus 5 plus 2 is minus 3. Similarly, minus 8 minus of minus 5, minus 8 minus of minus 5 is minus 8 plus 5, which is minus 3. Similarly, minus 11 minus of minus 8, minus 11 minus of minus 8, which is equal to minus 11 plus 8, which is minus 3. Next, minus 14 minus of minus 11. Minus 14 minus of minus 11 will be minus 14 plus 11, which is minus 3. So, common difference எல்லாம் சேமா இருக்கங்காட்டி given set of numbers is an arithmetic progression. ஓகேங்களா? So, since the common difference are equal, arithmetic progression நம்ம எடுத்து எழுதிட்டோங்க. minus 2, minus 5, minus 8, minus 11, minus 14. So, இப்போ 3 arithmetic progression நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இனி 2 கண்டுபிடிக்கணுங்க. So, இங்க இருக்க 12 எடுத்துக்கலாம். இங்க இருக்க 2 எடுத்துக்கலாம். இங்க இருக்க 7 எடுத்துக்கலாம். அப்புறம் minus 3 எடுத்துக்கலாம். Then 17 எடுத்துக்கலாம். இது தனியாக எழுதிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டோங்க. இப்போ இது வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாம். ஸோ minus 3, 2, 7, 12, 17. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து நாம் எழுதியிருக்கிறது கரெக்டாக இல்லையா, இது arithmetic progressionல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண என்ன பண்ணுங்க, consecutive terms சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 minus of minus 3, 2 minus of minus 3 is 2 plus 3, which is 5. ஓகேங்களா? Next 7 minus 2 is 5. 12 minus 7 is also 5. 17 minus 12 is also 5. So, common difference are equal. So, the given set of terms is an arithmetic progression. ஓகேங்களா? So, since the common difference are equal, arithmetic progression is minus 3, 2, 7, 12, 17. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 arithmetic progression கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் இருக்க 1 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா? பேலன்ஸ் இருக்க அதை எடுத்து எழுதினா போதும். இங்கே 85, 40, 55, 70, 100. ஓகேங்களா? தனியாக எடுத்து எழுதிடலாம் வாங்க. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடலாங்க. ஸோ 40, 55, 70, 85, 100. ஸோ இப்போ இந்த given set of numbers arithmetic progressionல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண என்ன பண்ணுங்க, consecutive terms நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ 55 minus 40 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15. Similarly மற்ற செக் பண்ணிடலாம். 70 minus 55 is 15. 85 minus 70 is 15. 100 minus 85 is 15. So, all the common differences உங்களுக்கு சேமா இருக்கங்காட்டி the given set of numbers is an arithmetic progression. ஓகேங்களா? ஸோ தனியாக எடுத்து எழுதிட்டுங்க. since the common difference are equal,
அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து 40, 55, 70, 85, 100. ஸோ நம்ம 5 டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ பாக்ஸ் இருந்து ஒவ்வொரு நம்பர்ஸாக எடுத்து நம்ம 5 டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ டேர்ம் தனியாக எடுத்து எழுதிட்டோம். சேம் நாம் இதை அசெண்டிங் ஆர்டரில் முதல்ல எழுதலாம்.